தொல்காப்பியன் வரதுக்கு இன்னும் நேரமாகுமா? இவ்வளோ நேரம் இருந்துட்டீங்க, இருந்து பார்த்துட்டு போங்க. அக்கா, உங்க வீட்டு சாரை கத்தியால குத்திட்டாங்க. ஐயோ, கத்தியால குத்திட்டாங்களா? என்னடா சொல்ற? ஆமாக்கா, அங்க வாங்க காட்டுறேன். ஐயோ சந்திரா, நீ குழந்தைய பாத்துக்க. என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் புரியலையே. உயிரோட தான் இருக்காரு. இப்ப என்ன பண்றது? என்னது? என்ன நடந்துச்சு? எங்க? அபி, விடு அபி, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். எவனும் எதுவும் சொல்ல மாட்டான். ஏதாவது வண்டி கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். தூக்குங்க. எல்லாரும் பார்த்து பேசாம இருக்கீங்க. ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? சீக்கிரம் சீக்கிரம் கார் கொண்டா, சீக்கிரம் கொண்டா. சீக்கிரம் சீக்கிரம் கதவு மூட. மூடியா? சீக்கிரம் அப்படியே வழி வழியா. வழி வா, தள்ளி வா. வண்டி எடுப்பா. சீக்கிரம் சீக்கிரம். நீங்க எங்க இருங்க, ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரேன். உஷா சீக்கிரம் வா. சிஸ்டர், ஒரு ஸ்ட்ரெச்சர் கொடுங்க. ஒருத்தர் அட்மிட் பண்ணனும். ஆக்சிடென்ட் கேஸா? ஆக்சிடென்ட் இல்லைங்க, கத்தியால சில பேர் சேர்ந்து குத்தி இருக்காங்க. அப்ப அது போலீஸ் கேஸுங்க. இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. ஏங்க, ஒரு உயிர் போராடிட்டு இருக்குங்க. என்ன விளையாடுறீங்களா? என் வேலையே போயிடும். இங்க இருந்து எடுத்துட்டு போங்க முதல்ல. விளையாடுறதா? நீங்க தான் ஒரு உயிரோட விளையாடுறீங்க. இப்ப அட்மிட் பண்ண போறீங்களா இல்லையா? எனக்கு நேரம் புரிஞ்சுக்காம டாக்டர், கத்தியால யாரோ குத்திட்டாங்களா? இங்க இருந்து எடுத்துட்டு போங்கன்னா எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. இத பாருமா, பக்கத்துல ஜிஹெச் இருக்கு, அங்க கொண்டு போங்க. இங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. என்ன டாக்டர் இப்படி பேசுறீங்க? ஆளாளுக்கு அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போங்கறீங்க. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் தானே கூட்டிட்டு வர முடியும். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத டாக்டரா நர்ஸா இருக்கீங்களே. இத பாருமா, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. இது போலீஸ் கேஸ். ஆக்சிடென்ட் ரெக்கார்ட் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிடல்லயோ இல்ல ஜிஹெச்லயோ தான் இந்த மாதிரி கேஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். பக்கத்துல விடிவி ஹாஸ்பிடல்னு ஒன்னு இருக்கு, அங்க கொண்டு போனீங்கன்னா இது சேர்த்துப்பாங்க. பாருங்க, பெருசா ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ண மாட்டீங்களா? இத பாருமா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரம் கொண்டு போய் அட்மிட் பண்ற வழியை பாருங்க. அபி, இவங்க கிட்ட இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்ல. டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கவா, நம்ம அங்கேயே போயிடலாம். வா அபி. மா, ஒரு நிமிஷம். ஒருத்தர் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க, இன்னொருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரி, ஓகே. ஓகே. உஷா, நீ போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடு. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட். சரி, நீ ஜாக்கிரதையா இரு. நான் வரேன். ஓகே. வண்டி எடுங்க. நீங்க போங்க. ஆட்டோ, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். போலீஸ் ஸ்டேஷன் போகணும், சீக்கிரம். சார், சார், என்னம்மா? ரொம்ப அவசரமான விஷயம். ஸ்டேஷனுக்கு யாருமா நிதானமா வராங்க? எல்லாம் அவசரம்னு சொல்லிட்டு தானே வராங்க. சார் ப்ளீஸ். ஏமா, இப்பதானமா வந்த, கொஞ்சம் பொறுமா. யோ ஐயா, அங்க மஞ்ச பையில வாழைப்பழம் ஒரு சீப் வச்சிருந்தேனே, பாத்தியா? பாக்கலீங்க ஐயா. அப்ப ஸ்டேஷனுக்குள்ளே திருட வந்துட்டாங்கறியா? இங்க நாம தானே இருக்கோம். அப்ப நம்மளுக்குள்ளே திருட இருக்காங்கற. சார் ப்ளீஸ், நான் ஒரு உயிர் போற பிரச்சனையில இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. உயிர் போற பிரச்சனையா? யாரோட உயிரமா போகுது? சார், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கத்தி குத்துப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. கத்தி குத்தா? என்ன மேட்ரு? பொம்பளை சமாச்சாரமா? இல்ல சார், அவர் ரொம்ப நல்லவரு, தப்பான ஆள் கிடையாது. என்னம்மா நீ? ஒருத்தன் யோக்கியனா இருந்தா எதுக்கு அவனை கத்தியால குத்துறாங்க? என்னையா நான் சொல்றது? கரெக்ட் தாங்க. சார், இப்ப அது பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லைன்னா விடமா. சார், நான் எதுக்காக வந்தேன்னு காது கொடுத்து கேட்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்களே. நீ எங்கம்மா தெளிவா சொல்ற?
நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நீ எதுக்கு வந்தன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. எங்க வாயை பார்த்துக்கிட்டு நிக்கிற. சார், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கத்தி குத்துப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணணும். நீங்க ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு என்கொயரி பண்ணணும். ப்ளீஸ் ஹாஸ்பிடலுக்கு வாங்க. இத பாருமா, நடந்ததை மட்டும் தான் நீ சொல்லணும். என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ ஒன்னும் ஆர்டர் போட வேணாம். நான் சொல்றது புரியுதா? என்ன சார் நீங்க? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஏன் சார் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பிஹேவ் பண்றீங்களே? ஆமா, இதுதான் நீங்க பப்ளிக்கு சேவை செய்யற லட்சணமா? என்னம்மா ஓவரா ரூல் பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆமா, குத்துனது யாரு, குத்துப்பட்டது யாரு? குத்துனது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா குத்துப்பட்டது என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுனா உனக்கும் அந்த ஆளுக்கு என்ன தொடர்பு? நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்றோம். சம்பவம் எங்க நடந்தது? ரோட்ல. நான் அங்க அட என்னம்மா போகும்போது சொல்ற? ரோட்ல அவனை குத்துறப்போ கரெக்டா நீ அங்க போனியா? அது எப்படி? சார், இந்த என்கொயரி எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவரை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணனும். அதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க சார் ப்ளீஸ். என்ன நீ எங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? எப்ப யாரை என்கொயரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். சார், இந்த மேட்டர்ல இந்த பொண்ணு ஏதோ சம்மந்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாயா, எனக்கும் அதே டவுட் தான். ஏமா, எதுக்கு அவனை கத்தியால குத்துனாங்க? உனக்கும் அவனுக்கும் நடுவுல ஏதாவது மேட்டர் இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்த பொண்ணை இப்படியா நடத்துறது? ரெண்டு பேரும் என்ன டீஸ் பண்றீங்களா? இதுவும் ஒரு வகையான ஈவ் டீசிங் தான், தெரியுமா? என்னது ஈவ் டீசிங்கா? ஆமா, ஈவ் டீசிங் தான். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவ கிட்ட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டு அவமானப்படுத்துறீங்க. என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சிட்டீங்களா? இத நான் சும்மா விட மாட்டேன். பேப்பர், டிவின்னு எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி உங்களை கிழிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. என்னது கிளிப்பியா? நிச்சயமா கிழிக்கத்தான் போறேன். உங்களை மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஆளுங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு அசிங்கம். மேடம், நீங்க எங்க வேலை செய்றீங்க? அத பத்தி உங்களுக்கு என்ன? யோ ஏட்டர், என்ன ப்ராப்ளம்? ஆமா, நீங்க யாரு? என்ன விஷயம்? ஸ்டேஷன் வந்து இப்படி சத்தம் போடுறீங்க? சார் ப்ளீஸ் சார், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை யாரோ கத்தியால குத்திட்டாங்க. அவரை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இவங்க கொஞ்சம் கூட நான் சொன்னது காது கொடுத்தே கேட்கல. பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க சார். என்கிட்ட தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு என்ன டீஸ் பண்றாங்க சார். என்ன அது? ஒண்ணும் இல்ல சார், இந்த பொண்ணு வேணும்னே சொல்லுது சார். என்னையா கதை விடுற? ஃப்ரெண்ட கத்தியால குத்தி இருக்காங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல உன்னை பத்தி என்கிட்ட வேணும்னே போய் சொல்றாங்களா? என்னையா பர்பஸ் இருக்கு? சார், இந்த பொண்ணு கிட்ட இருந்து எல்லா டீடைல்ஸும் கேட்டுட்டேன் சார். அப்படியா? எல்லா டீடைல்ஸும் கேட்டியா? ஒண்ணு விடாம கேட்டியா? கம்ப்ளீட்டா கேட்டேன் சார். அதானே நம்ம டியூட்டி. சரி, என்ன மேட்டர்? கத்தி குத்து சார். எங்க? அநேகமா வயித்துல இல்ல நெஞ்சில சார். நீ எல்லாம் ஒரு ஏட்டு. யோ, நான் அதை கேட்கலையா, சம்பவம் எந்த இடத்துல நடந்ததுன்னு கேக்குறேன். சார், அது வந்து யோ, ஏன் இப்படி மானத்தை வாங்குறீங்க? மேடம், நீங்க வாங்க, உன்னை வந்து கவனிச்சுக்கிறாரு. அவியா? ஆமாப்பா, எனக்கு தெரியாதா? ஒரே பரபரப்பா இருந்தாங்க. அடிப்பட்டது தொல்காப்பியம் தானே, நிச்சயமா தெரியுமா? என்ன பாஸ்கர், ஒரு விஷயத்தை நான் விசாரிக்காம சொல்லுவேனா? அந்த ஆளு தொல்காப்பியம் தான் பாஸ்கர். ஓ மிஸ்ஸஸ் இன்னும் 2-3 லேடிஸும் பரபரப்பா தூக்கிட்டு போனாங்க. இதுல ஒரு ஹைலைட் மேட்டர் தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அங்க ரிசப்ஷன்ல இருந்த லேடிக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பெரிய சண்டை பாஸ்கர். அப்புறம் ஏதோ VTV ஹாஸ்பிட்டலாம் அங்க தூக்கிட்டு போனாங்க. இந்த மேட்டர்ல ஓ மிஸ்ஸஸ் தான் அதிக டென்ஷன் ஆனாங்க பாஸ்கர். பின்ன இருக்காதா? அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து அவன் மேல ஒரு இது. என்ன பொம்பளைங்கடா, கட்டின புருஷனை விட்டுட்டு ஜாலியா இருக்காங்க. நமக்கு ஒரு தலைவலினா டீ கொடுக்க கூட நாதி இல்லாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா இவங்க யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அலையறாளுங்க. ஏன்டா இதுக்கு இவ்வளவு கோவப்படுற? கோவப்படாம என்ன செய்ய சொல்றீங்க? வீட்டை விட்டுட்டு புருஷனை மறந்துட்டு எவனோ ஒருத்தருக்காக ஓடி ஓடி வேலை செய்யறா. எப்படி கோவப்படாம இருக்கிறது? அது என்னடா இது? ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது பெரிய தப்பா? தப்புதான்ப்பா. கல்யாணம் ஆன ஒருத்தி புருஷன் மேல தான் அக்கறையா இருக்கணும். ரோட்ல போற பையன் அவனுக்கு உடம்பு சரியில்லை, செத்து தொலையட்டும். இவளுக்கு என்ன அக்கறை? ஏண்டா, பொம்பளைங்களுக்கு மனிதாபிமானம் இருக்காதா? உனக்கு எனக்கு இருக்கிறத விட அவங்களுக்கு தான் அதிகம். ஒருத்தர் வேதனையில இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு கண்ணீர் வரும். உனக்கு எனக்கும் வராது. வளராதீங்கப்பா. மனிதாபிமானம் மண்ணாங்கட்டி. கட்டின புருஷன் எப்படி இருக்காங்கிற அக்கறையை காணும். ஊர்ல இருக்கணும் சேவை செய்ய கிளம்பிட்டா. என்னடா பெருசா பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடி பேசுற? பணம் இல்லாட்டி இந்த வீட்டுக்கு வர வேணான்னு அவளை அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்ட. இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு?
ஐயோ உங்களுக்கு நேரம் காலமே தெரியாதா? அவனே பொண்டாட்டி இப்படி திமிரு பிடிச்சு அலையறாளேன்னு கோவத்துல இருக்கா. நீங்க என்னடானா இப்பதான் எரியிற தீல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கீங்க. ச்சே, வாய மூடுறி. ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்றது சாதாரண விஷயம். அதுக்கு போய் ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. அப்பா போதும், உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. இதை எப்படி டீல் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். என்னது டீல் பண்ண போறியா? என்னடா பண்ண போற? ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் மேல இல்லாத அக்கறை அவன் மேல எதுக்குடின்னு கேட்க போறேன். கேளு கேளு. பாஸ்கர் வேண்டாம், அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாத ப்ளீஸ். அவ அடிக்கிற கூத்துக்கு அவ அசிங்கப்பட்டு தான் ஆகணும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். டேய், படிச்சவன் தானடா நீ. உனக்கே இது அருவருப்பா தெரியல? அவளை அசிங்கப்படுத்தணும்னு நான் கூசாம இப்படி பேசுறியே. அவ உன் பொண்டாட்டிடா. அப்படி சொல்லுங்க. அவ எனக்கு பொண்டாட்டி. எனக்கு மட்டும்தான் பணிவிட செய்யணும். கண்டவனுக்கு பணிவிட செய்யறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. டேய், குதர்க்கமா பேசாத. அது பெரிய தப்பு. எது சரி எது தப்பு, யார் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு போடல அந்த திமிரு பிடிச்சவளுக்கு புத்தி வரணும். வேண்டாண்டா ப்ளீஸ், சொல்றத கேளு. நீங்க சும்மா இருங்கப்பா. அம்மா, நான் அவளை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு வரேன். வாடா. டேய், எக்ஸ்கியூஸ் மீ, கத்தி குத்து கேஸ் பேர் மிஸ்டர் தொல்காப்பியன். எங்க அட்மிட் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம்? ஃப்ளோர்ல எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் தேங்க்யூங்க. பண்ணி. சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையா? எனக்கு தெரியாதா? எத்தனை கேஸ்க்கு இங்க வந்திருப்பேன். அங்க போய் விசாரிக்கிறீங்க. வாங்க. உஷா, தொல்காப்பியன் எப்படி இருக்காரு? அட்மிட் பண்ணியாச்சு அபி. ட்ரீட்மெண்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கான், ஆனா காப்பாத்திடலான்னு சொன்னாரு. நிறைய ரத்தம் போச்சுன்னு சொன்னாங்க. பின் என்னங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க இவ்ளோ டிலே பண்ணாங்கன்னா ரத்தம் வீணாக தானே செய்யும். ஒரு வழியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்களேன்னு நினைச்சு நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். தொல்காப்பியன் பழிச்சிட்டு வரல. டாக்டர் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர், அந்த பேஷண்ட் எப்படி இருக்கார்? ரொம்ப சீரியஸ் தான், பட் கேஸ் கைவிடுற ஸ்டேஜ்க்கு இன்னும் போகல. we will hope for the best. நீங்க உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஆக்சிடென்ட் ரெக்கார்ட் இருந்தால் தான் கேஸை என்டாஸ் பண்ண முடியும். ஓகே டாக்டர், அந்த மாதிரி பண்ணிடலாம். ஆமா, என்ன மாதிரி அடிபட்டிருக்கு? எனி ஃப்ராக்சர்? ஃப்ராக்சர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஆழமா 2-3 இடத்துல குத்திருக்காங்க. அதுல நிறைய ரத்தம் வேஸ்டா போயிருக்கு. பேஷண்ட் கான்சியஸா இருக்காரா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? இப்போதைக்கு கான்ஷியஸ் வர சான்ஸே இல்லை. ஓகே டாக்டர், இட்ஸ் ஓகே. ஆமா, அடிபட்டவர் யாரு? தொல்காப்பியன் சார். அவர் பேர் கேட்கலாமா? அவர் உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? எங்க 2 பேருக்கும் அவர் கலீக் சார். நாங்க 3 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். சார், நீங்க உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா. இருமா, எஃப்ஐஆர் போட எனக்கு தெரியும். உங்க 2 பேருக்கும் கொலீக் சரி. இந்த அம்மா யாரு? புருஷனா? இல்ல சார். என்னம்மா புருஷனான்னு கேட்டா அவ்வளோ யோசிக்கிற? உனக்கு அந்த ஆளுக்கு ஏதாவது உறவா? சார், இவங்களும் தொல்காப்பியனும் ஒரே வீட்ல தான் இருக்காங்க. ஒரே வீட்லயா? புரியலையே, விவரமா சொல்லுமா. பெரியப்பா பையனா இல்ல சித்தப்பா பையனா? உன்னதாமா கேக்குறேன். பெரியப்பா பையனா இல்ல சித்தப்பா பையனா? இல்ல சார். இல்லனா வேற என்ன? சார், இவங்க தொல்காப்பியனோட ஃப்ரெண்டோட வைஃப். ஓ, ஃப்ரெண்டு ஒய்ஃபோட ஒரே வீட்ல தங்கி இருக்காரா? என்னம்மா, நாடு அவ்வளவு தூரம் முன்னேறிச்சா? சோ இப்போ இவரை ஏன் குத்துனாங்கன்னு ஒரு ஐடியா வருது. கள்ள காதல், அடல்ட்ரி மேட்டர். சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். உண்மை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு எதோ கற்பனை பண்ணிக்காதீங்க. இங்க பாருமா, நான் எதுவும் கற்பனை பண்ணிக்கல. ஒருத்தனை 3 பேர் குத்தி இருக்காங்க. அவன் இந்த பொண்ணு கூட இருக்கான். இந்த பொண்ணு அவன் பொண்டாட்டியும் கிடையாது. கேட்டா அவன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டின்னு சொல்றீங்க. சோ இது பொம்பளை மேட்டர். பேப்பர் படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? கள்ள காதல் தானே சொல்லுவாங்க. பேப்பர் படிக்கிறவங்க எந்த முடிவுக்கு வேணாலும் வரலாம். ஆனா நீங்க சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அப்படி எதுவும் இல்ல.
சார் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்களா? ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டா வேணும்னு கேக்குறாங்க. ஏமா இப்பதானே இன்வெஸ்டிகேஷனே பண்ணிட்டு இருக்கேன். சார் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்ல? இதோ பாருமா, என் வேலையில் நீ ஒன்னும் ஆலோசனை சொல்லாத. ஏமா சொல்லு, நீயே உன் புருஷனை விட்டு வந்து இவன் கூட இருக்க? ஏன் உனக்கு உன் புருஷனுக்கு பிடிக்காதா? அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லு, எழுதிட்டு போறேன். சார் ப்ளீஸ் சார், நீங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க சார். இங்க பாருமா, நீ பேசாத, நான் இங்க தானே விசாரிச்சுட்டு இருக்கேன். அதான் சார் அவங்க சொல்றாங்கல்ல அப்படி எதுவும் இல்லைன்னு. என்ன சொல்றாங்க? உண்மை என்னன்னு விவரமா சொன்னாதானே? ஹலோ